அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பலத். இந்த சூராவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் உள்ள அல் பலத் எனும் சொல் இதன் பெயராக சூட்டப்பட்டுள்ளது. கருத்துக்களும் விவாதங்களும். உலகின் மனிதனின் சரியான நிலை என்ன? மனிதனை பொறுத்தவரை உலகின் சரியான நிலை என்ன என்பதை உணர்த்துவதும், மேலும் நட்பாக்கியத்துக்கான துர்பாக்கியத்திற்கான 2 வழிகளையும் இறைவன் மனிதனுக்காக திறந்து வைத்துள்ளான். அத்துடன் அவற்றை பார்க்க, அவற்றின்படி நடந்திட தேவையான சாதனங்களையும் ஆற்றல்களையும் அவனுக்கு வழங்கியுள்ளான் என்பதை உணர்த்துவதும், இனி நட்பாக்கியத்தின் பாதையில் நடந்து நல்ல முடிவை அடைவதும், துர்பாக்கியத்தின் பாதையில் விரைந்து தீய கதிக்கு ஆளாவதும் மனிதனின் உழைப்பையும் முயற்சியையும் பொறுத்தே உள்ளது என்பதை அவனுக்கு அறிவுறுத்துவமே இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாகும். அனைத்திற்கும் முதலாக மக்கா நகரமும் அந்த நகரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகளும் மனிதர்கள் அனைவரின் நிலையும் இந்த உண்மைக்கு சான்றுகளாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதாவது, இந்த உலகம் மனிதனை பொறுத்து சுகபோகத்திற்குரிய இடமன்று, அவனுடைய பிறப்பே சிரமமான நிலையில்தான் அமைகின்றது. இந்த கருத்தை அத்தியாயம் 53 வசனம் 39 உடன் இணைத்து பார்த்தால் இவ்விஷயம் தெளிவாகின்றது. அதாவது, இந்த உலகம் என்னும் செயற்காலத்தில் மனிதனின் எதிர்காலம் அவன் மேற்கொள்ளும் சிரமத்தையும் முயற்சியையும் உழைப்பையும் பொறுத்தே அமைகின்றது. இதற்கு பின் தனக்கு மேலே தன் செயல்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். தன் மீது நடவடிக்கை எடுக்கின்ற வலிமை வாய்ந்த சக்தி எதுவும் இல்லை என்னும் மனிதனின் தற்பெண்ணம் நீக்கப்பட்டுள்ளது. பிறகு இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது: மனிதன் உலக வாழ்வில் உயர்வுக்கும் சிறப்புக்கும் எத்தகைய தவறான அளவுகோல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். தன் பெருமையை காட்டிக்கொள்ள செல்வத்தை வாரி இறைக்கும் மனிதனை மக்கள் வாயார பாராட்டுகின்றார்கள். அதே நேரத்தில் அவனது செயல்களை கண்காணித்து கொண்டிருக்கும் வல்ல இறைவன் கவனிப்பது இதுவே. அவன் இந்த செல்வத்தை எந்த வழிகளில் ஈட்டினான், எந்த வழிகளில், எந்த எண்ணத்துடன், எந்த நோக்கங்களுக்காக செலவிட்டான். இதற்கு பின் இறைவன் கூறுகிறான்: நாம் மனிதனுக்கு அறிவு பெறுவதற்கான சாதனங்களையும் ஆற்றல்களையும் வழங்கி அவன் முன் நன்மை தீமை 2 பாதைகளையும் திறந்து வைத்து விட்டோம். ஒரு பாதையானது ஒழுக்க வீழ்ச்சிகளை நோக்கி செல்கின்றது. அதன் பால் செல்ல சிரமம் எதுவும் மேற்கொள்ள தேவையில்லை. மாறாக அதில் செல்லும்போது மனதுக்கு நிறைய இன்பம் கிடைக்கின்றது. 2வது பாதையானது ஒழுக்க உயர்வுகளை நோக்கி செல்கின்றது. அது ஒரு சிரமமிக்க மலைப்பாதை போன்றது. அதில் நடந்து செல்லும் மனிதன் தன் மனத்தை கட்டுப்படுத்தும் சிரமத்தை ஏற்க நேர்கின்றது. பிறகு இறைவன் அறிவிக்கின்றான்: ஒழுக்கம் உயர்வுகளை அடர்ந்த மனிதன் கடந்து செல்ல வேண்டிய அந்த மலைப்பாதை எது? மேலும் அப்பாதையில் செல்பவர்கள் இறுதியின் அல்லாஹ்வின் கருணைக்கு உரியவர்கள். அதற்கு மாறாக அடுத்த பாதையை தேர்ந்தெடுப்பவர்கள் நரகத்திற்கு போய் சேர்பவர்கள். அங்கிருந்து வெளியேறுவதற்கான அனைத்து வாயில்களையும் அடைக்கப்பட்டிருக்கும். இந்த சூராவுடைய பொருள்: இல்லை, இந்த மக்கா நகரின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். மேலும் நிலைமை என்னவெனில், நபியே, இந்த நகரத்தின் நீர் ஆகுமாக்கப்பட்டுள்ளீர். மேலும் தந்தை ஆதம் மீதும் அவர்களில் இருந்து பிறந்த மக்கள் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன். திண்ணமாக நாம் மனிதனை பெரிதும் கஷ்டப்படக்கூடியவனாய் படைத்திருக்கின்றோம். அவன் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று அவன் நினைத்திருக்கின்றானா? ஏராளமான செல்வங்களை வாரி இறைத்து விட்டான் என்று அவன் கூறினான். யாருமே அவனை பார்க்கவில்லை என்று அவன் கருதுகின்றானா?
அவனுக்கு நாம் 2 கண்களையும் 1 நாவையும் 2 உதடுகளையும் அளிக்கவில்லையா? மேலும் நன்மை தீமையின் தெளிவான 2 வழிகளை நாம் அவனுக்கு காட்டிவிட்டோம் இல்லையா? ஆயினும் அவன் கடினமான மலைப்பாதையை கடந்து செல்ல துணியவில்லை. கடினமான அந்த மலைப்பாதை எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? அதுதான் ஒருவனை அடிமை தலையிலிருந்தும் விடுவிப்பதாகும், அல்லது பட்டினி நாளின் உணவளிப்பது ஆகும், உறவினரான அனாதைக்கும் வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு உணவளிப்பதும் ஆகும். பின்னர் அத்துடன் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு பொறுமையை மேற்கொள்ளவும் மக்கள் மீது இரக்கம் காட்டவும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுகின்றார்களோ அவர்களில் ஒருவனாக அவன் இருக்க வேண்டும். இத்தகையோர்தான் வலப்பக்கத்தார். மேலும் எவர்கள் நம்முடைய வசனங்களை ஏற்க மறுத்தார்களோ அவர்கள் இடப்பக்கத்தார். அவர்கள் மீது நெருப்பு படர்ந்திருக்கும்.